அகத்தியர் வாசியோகம் சேனலில் தான் நாங்கள் வந்து உலகத்திலேயே நாங்கள் தான் வாசிக்கு மந்திரம் கொடுக்குறோம். அதே மாதிரி வாசியோக பயிற்சியை, உண்மையான வாசியோக பயிற்சி முறையை உலகத்திலேயே நாங்கள் தான் சொல்லித்தரோம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லபடியாக வாசியோக பயிற்சி பண்ணுறதுக்காகத்தான் நம்ம மனுஷனாகவே பிறந்தோம். அதனால் எல்லா மனிதர்களும் வாசியோக பயிற்சி பண்ணலாம். இந்த வாசியோக பயிற்சிக்கும் வாசி மந்திரத்துக்கும் இந்த மதங்கள் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வாசியோக பயிற்சி பண்ணலாம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம்ஸும் பண்ணலாம், கிறிஸ்டியன்ஸும் பண்ணலாம், இந்துக்களும் பண்ணலாம், புத்திஸ்ட்டும் பண்ணலாம். இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வாசியோக பயிற்சி பண்ணலாம். ஏன்னா அவன் மனிதன். எல்லா மனிதனும் பண்ணக்கூடியது தான் வாசியோக பயிற்சி. ஏன்னா இறைவன் என்பவன் மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் பொது உடைமையானவன் தான் இறைவன். அதனால் பொது உடைமையான அந்த மூச்சு காத்துன்றது வந்து எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஓடும். இது கிறிஸ்டியனுக்கு ஓடுமா, முஸ்லீமுக்கு ஓடுமா, இந்துக்கு ஓடுமான்றதெல்லாம் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் உள்ளுக்குள்ளே அந்த மூச்சு காற்று ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாரும் வாசியோக பயிற்சியை செய்யலாம். வாசி மந்திர ஜபத்தையும் எல்லாருமே செய்யலாம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு மதம் சார்ந்த மந்திரமும் கிடையாது, ஒரு மதம் சார்ந்த மந்திரம் கிடையாது, ஒரு மொழி சார்ந்த மந்திரம் கிடையாது. இது ஒன்லி வாசினா அப்படின்னா உயிர், அந்த உயிரின் ஓட்ட அசைவு தான். உயிர் ஓட்ட அசைவு, அவ்வளோதான். உயிர் ஓட்ட அசைவு வந்து எந்த மொழியுமே குறிக்காது. அதையும் ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மொழிகளும் ஒன்று தான் உயிரோட்ட அசைவு. ஏன்னா அதுதான் வந்து சித்தர் மகான்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாசி வந்து பொதுநலமானது, எல்லாருக்கும் பொதுநலமானது, எல்லா மதத்தினருக்கும் பொதுநலமானது, எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொதுநலமானது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லாருக்குமே வாசியோக பயிற்சி பண்ணணும். வாசியோக பயிற்சின்றது வந்து இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் பண்ணணும். அதனால் வந்து வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் வச்சு தான் வாசியோக பயிற்சி பண்ணணும். வாசியோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும். இல்லாட்டி வாசி மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணாதான் இறைவனை நோக்கியாவது நீங்கள் பயணிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அன்றாட கோயிலுக்கு போனாலும் சரி, இருக்கக்கூடிய எல்லா யாகங்களும் பண்ணாலும் சரி, இறைவனை நோக்கி நீங்கள் நகரவே மாட்டீங்க. உங்கள் வாசி இறைவனை நோக்கி நகராது. எப்பயுமே வாசி இறைவனை நோக்கி நகரும், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம வந்து இப்போ போன காணொலியில் நான் சொன்னேன், உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து ஒரு மனிதனுடைய உயிர் தான். உயிரை மிஞ்சின ஒரு சொத்து உலகத்தில் கிடையாது. அப்போ வாசியை மிஞ்சின, மூச்சு காத்த மிஞ்சின ஒரு தெய்வமும் உலகத்தில் கிடையாது. இதுதான் உண்மை. எப்படி உயிரை மிஞ்சின ஒரு சொத்து ஒரு மனிதனுக்கு முக்கியம் இல்லையோ, அது மாதிரி உயிரை மிஞ்சின ஒரு கடவுள் உலகத்தில் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ அந்த உயிருக்குரிய மந்திரம் தான் அந்த மனிதனுடைய கடவுள். அந்த மனிதனுடைய ஆணைத்தனமான ஒரு கடவுளை இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. நாங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அதனால ஆணித்தனமான கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய உண்மையான கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அகத்தியர் வாசியோகம் சேனலுக்கு வாங்க. நல்லபடியாக உங்களுடைய கடவுளான உங்கள் மூச்சு காத்து கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையான சொத்தே தவிர மீதி எதுவுமே நாம் சேர்த்து வைக்கப்படுற எந்த சொத்துமே உண்மையானது இல்லை. உயிர் மட்டும்தான் நம்மளுடைய முதன்மையான சொத்து. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். அப்போ உயிரை வணங்கினா கண்டிப்பாக அந்த உயிர் நம்மளை விட்டு போகாது. நீங்கள் எவ்வளோதான் வந்து ஒரு பெரிய சொத்தை வாங்கி வச்சு அந்த சொத்தை நீங்கள் வணங்கிட்டே இருந்தாலும் அந்த சொத்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். இல்லைன்னா நாம் இறந்துருவோம், அந்த சொத்தை விட்டு பிரிஞ்சு வந்துடுவோம். ஆனால் வாசியை விட்டு நம்ம பிரியவே மாட்டோம். வாசியை விட்டு நம்ம எப்போ பிரிகிறோமோ அப்போ வாசி எப்போ நம்மளை விட்டு பிரியுதோ அப்போ நாம் இறந்துருவோம். அது வரைக்கும் நம்ம இந்த வாசியை வணங்க இறைவனோடையே இருப்போம். இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், வாசியை வணங்குங்க, வாசியை வணங்குங்க, வாசியை வணங்குங்க. வாசி தான் ஆதி மூலமான கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன்.